கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். புளித்த மாவை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இயேசு ஜனங்களிடம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். பரலோக ராஜ்யத்தை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிட்டு பேசினார். ஒரு கடுகு விதை மிகவும் சிறியது, அற்பமானது. ஒரே ஒரு கடுகு விதையை யாரும் பெரிய பொருட்டாக எண்ண மாட்டோம். அதை அற்பமாக நினைப்போம். அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டானாம். அது முளைத்து வளர்ந்து பெரிய மரமாகி ஏராளமான கிலோ கணக்கில் கடுகுகளையும் கொடுத்தது. பறவைகளுக்கு அதன் கிளை நிழல் அடைக்கலம் தந்தது என்றார். இன்றைக்கு நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு கடுகு விதையை போன்றவர்கள், மிகவும் அற்பமானவர்கள். ஆனால் இயேசுவை அறிந்து அவரை பெற்றுக்கொண்டு இந்த உலகமாகிய தோட்டத்தில் வாழும்போது நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மால் பலன் உண்டாகிறது. பிற மக்களும் நம்முடைய ஜெபத்தில் நன்மை அடைகிறார்கள் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிடுகிறார். ஒருவேளை மாவு 3 கிலோவாக இருக்கலாம், 30 கிலோவாகவும் இருக்கலாம். ஏற்கனவே பிசைந்த கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து அந்த 3 கிலோ மாவிலும் போட்டு குழைத்து அடித்து பிசைகிற போது கொஞ்ச நேரத்தில் அந்த 3 கிலோ மாவும் புளித்து விடுகிறது. புளித்த மாதான் எந்த பலகாரமும் செய்வதற்கு ஆயத்தமானது. ஆகவே பரலோக ராஜ்யத்தை எப்பொழுதும் ஆயத்தமான புளித்த மாவுக்கு ஒப்பிடுகிறார் ஆண்டவர். முழுவதும் புளிக்க வேண்டுமானால் அது மற்ற மாவுகளோடு சேர்க்கப்பட வேண்டும், சரியானபடி பிசையப்பட வேண்டும். அந்த புளிப்பு எல்லா மாவோடும் சேர வேண்டும். இப்படித்தான் ஒரு பெரிய திருமண வீட்டிலே 100 லிட்டர் பால் வாங்கினார்கள். நன்றாக காய்ச்சினார்கள், ஆற வைத்தார்கள். அதன் பின்பு 100 லிட்டர் பாலுக்குள்ளே 1 லிட்டர் புளித்த தயிரை ஊற்றினார்கள். அப்படியே வைக்கவில்லை. அந்த புளித்த தயிர் எல்லா பாலோடும் சேரும் வண்ணமாக சரியான ஆயுதத்தை பயன்படுத்தி நன்றாக கலக்கி வைத்தார்கள். காலையில் பார்த்தால் நேர்த்தியான தயிராகிவிட்டது. இப்பொழுது 1 லிட்டர் தயிர் 101 லிட்டர் தயிராகிவிட்டது. பால் கலக்கப்பட்டால் தயிராக மாறி இருக்கிறது. கலக்கப்படாமல் இருந்தால் தயிராக அது மாறாது. இப்படித்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தால் போதும், அந்த குடும்பமே தேவனுடைய குடும்பமாக மாறிவிடும். ஏன், அந்த திருச்சபையை கூட தேவனுடைய திருச்சபையாக மாறிவிடும். ஆனால் அதற்காக அந்த தேவனுடைய பிள்ளை எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தால் குடும்பமோ திருச்சபையோ உருவாகாது. மாறாக அந்த தேவனுடைய பிள்ளை சாட்சியாக வாழ்ந்தால் ஆண்டவரை பற்றி கூறுவது, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பது போன்ற காரியங்களால் அந்த குடும்பம், அந்த திருச்சபை அந்த தேவனுடைய பிள்ளையால் கலக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தயிர் போல, ஒரு கடுகு விதை போல பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் புளித்த மாவாகவும் கடுகு விதையாகவும் செயல்பட்டு நம்மை சார்ந்தவர்களையும் புளிக்க வைப்போம். நம்மால் மற்றவர்களும் நன்மை அடையும்படி செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புளித்த மாவாக செயல்பட்டு மக்களை கலக்குகிறவர்களாக இருந்து அநேகரை பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த மக்களாக உருவாக்க அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.